ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் அல்வா ரெசிபி தாங்க. பைனாப்பிளை ஜூஸாகவும் அடைச்சி கொடுத்தாச்சு, ஸ்லைஸாகவும் கட் பண்ணி கொடுத்தாச்சு. எதுலுமே பிடிக்கலங்கிறாங்க குழந்தைங்க. அதனால தான் இந்த ரெசிபி ரெடி பண்ண. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பைனாப்பிளை ஸ்லைஸ் பண்ணி புதுசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் தண்ணியே ஊற்றாம அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டில் ஒரு பவுலில் ஊற்றி அது கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியை இதில் போட்டு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து தாராளமாக இல்லை 1 ஸ்பூன் நெய் விடுங்க. ஏன்னா அல்வானாலே நெய் கண்டிப்பாக வேணும். நெய் சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்சரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இப்போ கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சுக்கும். அது கொஞ்சம் கிளாஸி கன்சிஸ்டன்சி வரும்போது 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பைனாப்பிள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. நான் கம்மியாக தான் சர்க்கரை யூஸ் பண்ணேன். உங்கள் வீட்டில் எப்படி டேஸ்ட் பிடிக்குமோ எல்லாருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடணும். நான் 2 ஸ்பூன் நெய் அப்பப்போ ஒரு 2 மினிட்ஸ் கேப்பில் விட்டேன். ஒரு கிளாஸி கன்சிஸ்டன்சி பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இப்போ நான் சேர்க்குறது குல்கந்துங்க. ஹோம்மேட் குல்கந்து தான். சரி, அதில் ரோஜா பூ தேனெல்லாம் இருக்கிறதுனால அதையும் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆட் பண்ணேன். அப்புறம் 10 to 15 முந்திரியும் பாதாமும் சேர்ந்து பொடிசாக கட் பண்ணி வச்சேன். அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா அட்டகாசமான ஹல்வா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.